டாக்டர், எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை பெண்கள் வந்து பேப் ஸ்மியர் இல்ல கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணிக்கணும்? அதே மாதிரி மேமோகிராம் ஸ்கேனும் எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கலாம்? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேப்ஸ்மியரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 30 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் எவ்ரி 3 to 5 இயர்ஸ் ஹெச்பிவி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. கர்ப்பவாய் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வைரஸை கண்டுபிடிக்கிறது, ஹெச்பிவி வைரஸை கண்டுபிடிக்கிறது. நம்ம இதையும் சேர்த்துட்டோம்னா எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம பார்த்தா அந்த கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணால் போதும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுங்கிறதுமே வந்து நம்ம ரெகுலர் செக்கப் போகும்போது ஒரு இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் பார்த்துக்கிறது நல்லது தான். நம்மளோட மாஸ்ட் ஹெல்த் செக்கப் போகும்போது ஆஃப்டர் 30 கண்டிப்பாக அல்ட்ராசவுண்ட் பார்த்துக்கிறது நல்லது. மேமோகிராமை பொறுத்த வரைக்கும் 40+ இருக்கிற எல்லாருமே வந்து இயர்லி ஒன்ஸ் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா 40 இயர்ஸ்லேருந்து 55 இயர்ஸ் வரைக்கும் இயர்லி ஒன்ஸு, 55 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ். ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஒரு கேன்சர் இருந்திருக்கு, ஃபேமிலி இந்த சென்ஸ் யாராக இருக்குன்னா நம்மளோட பிளட் ரிலேஷன்ஸ், உங்கள் கூட பிறந்தவங்க யாருக்காச்சும் இருந்தது, இல்லை அம்மா இல்லை சித்தி இல்லை பெரியம்மா இவங்களுக்கு, ஸோ மெட்டர்னல் சைட்லேயும் சரி பெட்டர்னல் சைட்லேயும் சரி நம்மளோட க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த டைமுக்கு வந்தது, எந்த வயசில் வந்ததோ அதுலேருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மேமோகிராமுக்கு போயிடுறது நல்லது. அப்படி எந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இல்லைன்னா 40 இயர்ஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மேமோகிராம் பரிசோதனை. இந்த cervical கேன்சர் பரிசோதனை வந்து 30 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேரேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆனோன்னா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் கழித்து நம்ம வந்து பேப்ஸ்மியர் பரிசோதனை பண்ணலாம். ஒரு லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒரு 3 பேப்ஸ்மியர் நெகட்டிவ் இருந்ததுன்னா நமக்கு அந்த ரிஸ்க்கு இல்லைன்னு அர்த்தம்.